படம் நல்லா தானே இருக்குது. ஒரு ஒன் டைம் பார்க்கலாம். செகண்ட் ஹாஃப் தான் கொஞ்சம் லேக்கியாக இருக்குது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லா சஸ்பென்ஸாக தான் போகுது. த்ரில்லிங்காக இருக்குது. சிம்ரன் தான் ப்ரோ. கண்டிப்பாக எல்லாருக்கும் நல்லா ஈக்குவல் ஸ்பேஸ் கொடுத்துனா. முக்கியமாக ஜோக் ப்ரோ. ஜோக்ஸ் எல்லாமே வந்து கனெக்டாக இருக்குது. சூப்பராகவே இருக்குது. எதுவுமே போர் அடிக்கிற மாதிரி இல்லை. பிரசாந்துக்கு ஒரு கம்பேக் படமா? கண்டிப்பாக ப்ரோ. நல்லா நடிச்சிருக்காரு. நல்லா இருந்துச்சு ப்ரோ. என்ன படத்தில் ரொம்ப பிடிச்சது? ட்விஸ்ட்டு தான் ப்ரோ. ட்விஸ்ட் வச்சுருந்தாங்க. ஸ்டார்டிங் ஒரு 20 நிமிஷம் அந்த மாதிரி மொக்கையாக போச்சு. ரொம்ப மொக்கையாக போச்சு. ஏஞ்சி போயிடலாண்டா அப்படின்னு இருந்தோம். ஆனால் அதுக்கப்புறமா ஒரு ட்விஸ்ட்டு ஒன்று ஆரம்பிச்சது. படம் பீக் எடுத்துகிட்டு போயிட்டாங்க ப்ரோ. பிரசாந்த் சார் அவங்களாம் நல்லா உடம்பெல்லாம் ஏற்றி அதில் மெயினாக வந்து கண்ணு தெரியாத மாதிரி அவர் கண்ணு தெரியும் ஆனால் தெரியாத மாதிரி நடிப்பார். ஒன்று தெரியாத மாதிரி ஈஸியாக ஆச்சுன்னா இல்லை தெரியுற மாதிரி அவர் ரெண்டுமே ஒரே நேரத்தில் பண்ணுறது வந்து கண்டிப்பாக பெரிய விஷயம். படத்தில் வேறு யாருன்னா ரொம்ப நல்லா இவர் சமுத்திரக்கனி. அவருக்கு அந்த டைம் கிடச்சிருந்தாலும் அவரோட கேரக்டர் நல்லா பண்ணிட்டார். மெயினாக சிம்ரன் அவங்க இது வந்து அந்த ஒரு வயசுலேயும் அவங்க இவ்வளோ பெரிய ஒரு ஆக்டராக இருந்தோம். அந்த நெகட்டிவ் ரோல் தான் அவங்களுக்கு. அது எடுத்து அவங்க அந்த சினிமா மேலே இருக்க லெவலில் வந்து எவ்வளோ பர்ஃபெக்டாக அவங்க பண்ண முடியுமோ அது பண்ணியிருந்தாங்க. சனாவோட மியூசிக் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுற எப்பவுமே பண்ணுற சனா வந்து இந்த ஒரு படத்தில் பார்க்க முடியல சுத்தமாக அவரோட. ஏன்னா இந்த படத்தோட ஜானர் வேறு. அவர் யூஸ் பண்ணுறதுலாம் வந்து ரியலிஸ்டிக்காக ஒரு அந்த ட்ரம்ஸ் அந்த சைடில் தான் இது பண்ணார். இது படமே வந்து பியானோ பேஸ் பண்ணினால அவருது அவ்வளோவா கிடையாது. ஆனால் லாஸ்ட்டில் ஒரு சாங் நல்லா கொடுத்துருந்தாங்க. டேரக்ஷன் வைஸ் நல்லா பண்ணியிருந்தாங்க ப்ரோ. அந்த லவ் சீன்ஸ் மட்டும் கொஞ்சம் ஸ்டார்டிங் அதெல்லாம் லேகு. அது மட்டும் இல்லைன்னா படம் பர்ஃபெக்டாக இருந்திருக்கும் கண்டிப்பாக. நார்மல் ஆடியன்ஸ் நார்மல் ஆடியன்ஸாக பிடிக்கும் கண்டிப்பாக. நல்லா தான் இருந்துச்சு. படம் நல்லா இருந்துச்சு. பார்க்கலாம். ஒன் டைம் ஃபேமிலியோடு வந்து பார்க்கலாம். எனக்கு சிம்ரன் மேம் கேரக்டர் ரொம்ப பிடிச்சிருந்தது. அவங்க நல்லா பண்ணியிருக்காங்க. பார்க்கலாம். ஃபேமிலியோட வந்து ஒன் டைம் பார்த்துட்டு போகலாம். நெகட்டிவ் ஷேடுன்னு சொன்னாங்க சிம்ரன் மேம். சூப்பராக இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. எனக்கு பிடிச்சிருந்தது. ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. எனக்கு அவங்கள பிடிக்கும். அதனால இவங்க இந்த கேரக்டர் பிடிச்சிருந்தது. பிரசாந்த் சாரும் நல்லா பண்ணியிருந்தார். ரொம்ப நாள் கழிச்சு தியேட்டரில் பார்க்குறேன். நான் இதுக்கு முன்னாடி பார்த்ததில்ல. ஸோ இன்றைக்கி தான் பார்க்குறேன். நல்லா இருந்துச்சு. ரெண்டுமே நல்லா தான் இருந்துச்சு. செகண்ட் ஹாஃப் எப்படி கொஞ்சம் லேக் ஆன மாதிரி இருந்துச்சு. நான் ஹிந்தியில் பார்த்ததில்ல. நான் ஃபஸ்ட் டைம் இங்கே தான் நேரில் வந்து பார்க்குறேன். தெரியல அது அவங்க பண்ணியிருந்தா அவங்க எப்படி இருக்கும்னு தெரிஞ்சிருக்கும். பட் இவரோட ஆக்டிங்கே நல்லா தான் இருந்துச்சு. இதில் இவர் பார்க்கும்போது இவருக்கு இந்த கேரக்டர் நல்லா இருக்குன்னு தோணுச்சு. அவர் பண்ணியிருந்தா அவர் எப்படி பண்ணியிருப்பாருன்னு அவர் பார்த்தா தான் தெரியும். நல்லா தான் இருக்கும். அவங்க அது எப்படி இருந்தாலும் ஆடியன்ஸ்க்கு பிடிக்கிறது தானே. நான் எனக்கு பிடிச்சிருந்தது. இன்னொருத்தவங்களுக்கு அது பிடிச்சிருக்கோ பிடிக்கல எனக்கு தெரியல. எனக்கு பிடிச்சிருந்தது. நான் பார்த்தேன். ஓகேண்ணா. ஆக்ஷன் சீன்ஸ்லாம் அவ்வளோ இல்லை. பட் ஓகே ஃபேமிலியோடு வந்து பார்க்கலாம். இந்த போர் அடிக்காமல் கொஞ்சம் போனோம் அப்படின்னா வந்து பார்த்துட்டு போகலாம். ஓகே ஓகே தான். நிறைய ஃப்ளாப் படம்லாம் பார்த்துருப்போம். ஓகேலாம் இருந்திருக்கும். இது ஓகே நல்லா இருக்குது. பார்க்கலாம். அவ்வளோதான். படம் எப்படி இருந்தது? நல்லா ஓகே. பிரசாந்தோட கம்பேக்காக எடுத்துக்கலாமா? ஆமாம் இது ரொம்ப நாள் கழிச்சு கம்பேக் எடுத்துக்காரு. மூவி நல்லா இருந்தது. 10க்கு 8 கொடுக்கலாம். நம்ம ஃபேமிலியாக வந்து பிரசாந்த் சாருக்காகவே பார்க்கலாம். ஓகே. ஆக்டிங்கும் சிம்ரன் ஆக்டிங் நல்லா இருக்குங்க. காமெடிலாம் ஓகே தான். நல்லா தான் இருக்குது. த்ரில்லிங்காக இருக்குது படம். சூப்பராக இருக்குது. பிரசாந்த் சாரோட ஸ்க்ரீன் பிரசன்ஸ் சூப்பராக இருக்குது. படத்தில் வேறு யாருன்னா ரொம்ப நல்லா சிம்ரன் ஆக்டிங் ரொம்ப பிடிச்சது. நல்லா இருந்தது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப் ரெண்டுமே போர் அடிக்காம ஃபர்ஸ்ட் ஓகே தான். செகண்ட் ஹாஃப் ரொம்ப நல்லா இருந்தது. ஃபர்ஸ்ட் ஹாஃபும் ஓகே தான். சுமாராக இருக்குது. செகண்ட் ஹாஃப் நல்லா பெஸ்ட்டாக இருக்குது. ஃபேமிலியோட பார்க்க முடியும். ஃபேமிலியோட பார்க்கலாம். அந்த கண் படத்தில் வந்து உட்காந்துரு. நான் சொல்கிறேன் 2 ஹவர் உனக்கு டைம் பாஸாக நீ வெயிலில் சுற்றுற வெளில போகிற போர் அடிதுரா 2 ஹவர் வந்து எனக்கு டைம் போகிறது தெரிய வரானா அந்த கண் படத்துக்கு வந்து உட்காந்துரு. சூப்பராக இது படம். பிரசாந்த் சார் தான் அங்கே ஹைலைட்டு. அதாவது நான் எனக்கு வந்து இந்த மாதிரிலாம் கற்றுக்கிறேன். நீ மாசுன்னு சொல்லிட்டு ஒரு சீன் வச்சு காட்டுவாங்க. கண்ணு தெரியாமலே மாஸ் காட்டுற ஆக்டர் நான் இப்போ தான் பார்க்குறேன். கண்ணே தெரியாது அவருக்கு. ஃபுல்லாக அந்த மாதிரி தான் நடிப்பாப்பில். ஆனால் அது ஒரு சீனுமே மாசாக இருக்கும் பார்க்கறதுக்கு. அது நீங்கள் பாருங்கள் உங்களுக்கு தெரியும். ஏன்னா கண்ணு தெரியாமல் ஒரு ஆள் வந்து மாஸ் காட்டுறதுனா அது பெரிய விஷயம் தானே. அந்த மாதிரி தான் பார்த்து எடுத்துக்கிறாங்க. சூப்பராக இது வேறு லெவலு. பிரிக்க முடியாது. இந்த ஆஃப் போர் அந்த ஆஃப் போர் சொல்லுவாங்களா அந்த மாதிரிலாம் பிரிக்க முடியாது. ஒரே படம் ஒரே லென்த்து ஒரே மாதிரி பார்க்கலாம். ஒரே மாதிரி சருன்னு போவோம். இன்ட்ரெஸ்ட்டாக போகும் படம். ஹாரர் த்ரில்லர் ப்ரோ. ஹாரர் த்ரில்லர் தான் மெயின். உங்களுக்கு கதை சொல்லிட்டா உங்களுக்கு எதுவுமே தெரியாது. ஹாரர் த்ரில்லர் தான் படம். சூப்பராக இருக்குது. டேரக்ஷன் நல்லா தான் இருக்குது. அதாவது டேரக்ஷன் சில பேர் இப்போ ரீசெண்டாக சங்கர் சொல்லி விட்டார்ல சூப்பராக இருக்குது. ஃபேமிலி ஆடியன்ஸ் எல்லாம் ப்ரோ இல்லை அசிங்கம்னு எதுவுமே கிடையாது ப்ரோ. நீ வயலன்ஸும் கிடையாது அசிங்கம் கிடையாது. நீ எதுக்கு வந்து பார்க்கக்கூடாதுனே கிடையாது. எல்லாத்துக்குமே ஃபேமிலி வந்து பார்க்கலாம். அந்த மாதிரி இது செய்கிறாரு. மியூசிக் வந்து சூப்பராக இருக்குது. சந்தோஷ் நாராயணன் தான் பியானிஸ்ட். பிரசாந்த் பியானிஸ்ட். அதுக்கும் மியூசிக் போடுகிறாரு. சாங்ஸுக்கும் மியூசிக் போடுகிறாரு. நல்லா இருக்குது. எல்லாருமே பர்ஃபார்மன்ஸ். சிம்ரன் ஊர்வசி KS ரவிக்குமார் எல்லாருமே பர்ஃபார்மன்ஸ் நல்லா பண்ணியிருக்காங்க. சமுத்திரகனி எல்லாருமே தான் பர்ஃபார்மன்ஸ். அதான் ப்ரோ டேரக்டர் வந்து பர்ஃபார்மன்ஸ் தான் பார்த்து படத்தை எடுத்துக்கிறாரு. உனக்கு பர்ஃபார்மன்ஸ் இருந்தால் படத்தில் நடி இல்லைன்னா நடிக்காத அப்படி சொல்லிட்டு பர்ஃபார்மன்ஸஸ் பார்த்து சூப்பராக எடுத்துக்கிறாரு. செம்மையாக இருக்குது படம். படம் நல்லா இருக்குது ப்ரோ. அதே தான் ரொம்ப நாள் கழிச்சு பிரசாந்த் ஸ்க்ரீனில் பார்க்குறோம். படம் ஓவராலாக வந்து ஃபஸ்ட் ஹாஃப் மட்டும் லேக் அடிக்குது. அது மட்டும் லவ் தேவையில்லாதது. இது அந்த சீன் அந்த ஃபஸ்ட் ஹாஃபில்
செகண்ட் ஹாஃபில் வந்து நல்ல ட்விஸ்ட்டு அதெல்லாம் இருக்குது. ஃபேமிலியோடு போய் பார்க்கலாம் அது. ஒரு கம்பேக்காக இருக்கும். கம்பேக்காக இருக்கும் ப்ரோ. அதே மாதிரி சிம்ரனுக்கும் வந்து ரொம்ப கால் கழிச்சு பண்ணுறாங்க. நல்லா இருக்கும் அவங்க பண்ண ரோல். கிளைமேக்ஸ் ஓரளவுக்கு ஓகே ப்ரோ. அந்த லாஸ்ட்டில் ட்விஸ்ட்டு கண்ணு தெரியாதுன்னு நினச்சோம், ஆனால் ட்விஸ்ட்டு வச்சாங்க அதுலேயும். நல்லா இருக்குது ப்ரோ அதுவும்.